சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் வந்திருக்கிறேன். யாரென்று கண்டுபிடி தங்கமே. நான் தான் சிவன் வந்திருக்கிறேன். பார்த்த உடனேயே என்னை பார்க்க ஓடி வந்து விட்டாய். இந்த சிவனாகிய நான், உன்னை காக்கும் தெய்வமாகிய நான், இந்த உலகத்தையே படைத்த நான், உன் வாழ்க்கையில் இன்னும் 10 மணி நேரத்தில் நீ நம்பவே முடியாத பேரின்பத்தை, இரட்டிப்பு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டப் போகிறேன் என்னுடைய தங்கமே. பணத்தினாலும் உடம்பில் இருக்கும் வலிகளினாலும் நீ மிக மிக கஷ்டத்தில் இருக்கிறாய். எப்பொழுதும் ஒன்று சொல்கிறேன், கஷ்டத்தில் இருக்காதே, சந்தோஷத்தோடு இரு. நானா உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தருகிறேன் என்னுடைய பிள்ளையே. உன்னுடைய எதிர்காலமும் சரி, இப்பொழுதும் சரி, உனக்கு நான் முழு பாதுகாப்பாகத்தான் இருக்கிறேன். இந்த பூமியில் நான் உன்னை படைத்து விட்டேன். படைத்த நான் உன்னை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் சொல்? நல்லபடியாகத்தானே பார்த்து கொள்ள வேண்டும். நல்லபடியாக நான் உன்னை பார்த்து கொள்வேன். வாழ்நாள் முழுவதும் இன்பத்தை அள்ளி கொடுக்கலாம் என்றே ஓடோடி வந்துவிட்டேன். என்னை எல்லோரும் சாதாரணமாக நினைக்காதீர்கள். நான் ஒரு வேலையை கையில் எடுத்து செய்ய ஆரம்பித்தேன் என்றால் நிச்சயமாகவே அதை நல்ல காரியத்தில் முடிப்பேன். உங்களுக்கெல்லாமே ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியாத நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். என்னவென்று சொல்கிறேன், கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, என்ன நடக்காமல் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆசை, என்ன ஆசை இல்லை, எல்லாவற்றையும் நன்றாகவே அறிந்தவன்தான் நான். முதலில் எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு பயப்படாதே. ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டீர்கள் ஆனால் அதை தொடர்ந்து செய்யுங்கள். பயமானதுதான் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. கவலையும் அதனுடன் சேர்த்து வந்து விடுகிறது. எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் நான் எல்லா விஷயத்தையும் அப்படியே காத்து காத்து வைத்திருப்பது எதற்காக என்றால், எல்லா விஷயமும் நீ கேட்கும் நேரத்தில் நான் தந்துவிட்டேன். ஆனால் அது உனக்கு பிரயோஜனமாக இருக்காது. உனக்கு தோன்றும் இந்த நேரத்தில் இது இருந்தால் நல்லதாக இருக்கும் என்று தோன்றும். ஆனால் அதை விட இன்னொரு நாள் உனக்கு நீ கேட்டது இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுது என்னிடம் ஒரு பணம் நீ என்னிடம் கேட்கிறாய் என்று வைத்துக்கொள். அது இன்று உன்னால் சமாளிக்க முடியும். பணம் இல்லாவிட்டாலும் உன்னால் ஒரு கட்டத்தை வாழ முடியும். ஆனால் எதிர்காலத்தில் அந்த பணம் கண்டிப்பாக உனக்கு ஒரு தேவை என்று வரும் பொழுது, அது எந்த விதத்திலும் உனக்கு கிடைக்காத பொழுது நான் அந்த பணத்தை உன் கையில் ஒப்படைப்பேன். அப்பொழுதுதான் உனக்கு தெரியும், நான் ஏன் அன்று கொடுக்கவில்லை பணத்தை, என்று கொடுத்தேன் என்பது உனக்கு அன்றுதான் புரியும். இப்பொழுது நான் சொல்வதனால் உனக்கு எந்த ஒரு விஷயமும் புரியாது. நான் செய்தால் மட்டும்தான் எல்லாம் புரியும். இந்த சிவனாகிய நான் உன் வாழ்க்கையில் சிம்மாசனத்தை போட்டு அமர்ந்திருக்கிறேன். உன்னுடைய மனதில் நான் அவ்வளவு கம்பீரமாக இருக்கிறேன். சாயும் நானே, சிவனும் நானே, அனைத்தும் நானே. நீ என்னை தான் வணங்குகிறாய் தினம்தோறும். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் சொல் பார்க்கலாம்? அந்த ஈசன் கூட என்னை கைவிட்டு விட்டான் என்று சொல்கிறாய். எந்த விதத்தில் நான் உன்னை கைவிடுவேன்? ஒரு சின்ன விஷயத்தில் கூட கைவிடாத நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? தங்கமே, நான் நடுநிலையானவன். எனக்கு பிடித்தவர்கள், எனக்கு பிடிக்காதவர்கள் என்றெல்லாம் பார்க்க மாட்டேன். யார் பக்கம் சரியோ அவர்களுக்கு சரியான பாதையை காட்டுவேன். யாருக்கு நல்லது நடக்க வேண்டுமோ அவர்களுக்கு நல்லது நடத்தி கொடுப்பேன். இப்படித்தான் நான். எனக்கு சிவனை பிடிக்கவில்லை போல, சிவனுக்கு என்னை பிடிக்கவில்லை, அதனால்தான் சிவன் என்னை இப்படி எல்லாம் செய்கிறார் என்று சொல்கிறாய். நிச்சயமாக அப்படி இல்லவே இல்லை தங்கமே. என்று நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். எந்த ஒரு நாளும் நான் இப்படி இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய். நீ எப்பொழுதும் என்னை நினைப்பது, இந்த பிரதோஷ நேரத்தில் நான் உனக்கு சொல்கிறேன், இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கிறதா இல்லையா என்று மட்டும் பார். கவனித்துக்கொள். இப்பொழுது நேரம் என்னவோ அதிலிருந்து 10 மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நீ பணத்திற்காக ஏங்குகிறாய். அந்த பணத்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படும் நேரத்தில் நான் தருவேன். உன் வாழ்க்கையில் இப்பொழுது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய். இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு தேவை உனக்கு ஒரு பணம். அந்த தேவையான பணத்தை இந்த 10 மணி நேரத்திற்குள் யாரிடமாவது கொடுத்து நான் உன் கையில் வந்து சேர்ப்பேன். நீ நிச்சயமாக எனக்கு நன்றிகளை கூறுவாய்.
கூறாமல் இருக்கவே மாட்டாய். நான் உனக்கு 10 மணி நேரத்திற்குள் பல லீலைகளை காட்டப் போகிறேன். நீ இதுவரைக்கும் எந்த தெய்வத்தையும் நம்பலாமா வேண்டாமா நம்பலாமா வேண்டாமா என்று இப்படியே எண்ணத்தோடே வணங்கிக் கொண்டு இருக்கிறாய். நீ நம்பலாம் என்று சொல்லும் அளவுக்கு நீயே மற்றவிடம் போய் எனக்கு சிவன் இதெல்லாம் செய்தார் தெரியுமா, அவர் சொன்னதை எனக்காக செய்து கொடுத்தார் தெரியுமா என்று நீயே சொல்லி பெருமைப்படும் அளவுக்கு உன் வாழ்வில் நான் இன்பத்தை உருவாக்குகிறேன். இது சத்தியம். இது நான் எந்த விதத்திலும் மாற்ற மாட்டேன். நான் இன்று சொல்கிறேன் என்று நீ நினைக்கிறாய், கிடையவே கிடையாது. நான் இன்று சொல்வது நான் 10 மணி நேரத்திற்குள் செய்ய போகிறேன். எதற்காக இந்த 10 மணி நேரம் என்று நான் சொல்கிறேன் என்றால், நீ என்னெல்லாம் நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை உடனடியாக கொடுத்தால் அதனுடைய ஒரு நல்ல வழி உனக்கு தெரியாது. அது எப்படி வந்தது, யார் மூலமாக வந்தது என்று தெரியாது. நீ பொறுத்து எத்தனையோ ஆண்டுகள் பொறுத்து விட்டாய் உன்னுடைய கஷ்டத்தை அடைப்பதற்காக. இன்னும் கொஞ்சம் மணி நேரம் தானே, பொறுத்துக்கள். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் மறையும், சந்தோஷங்கள் பிறக்கும். காலம் காலமாக நீயும் இன்று மாறும் நாளை மாறும் என்றும் எண்ணிக்கொண்டு இருக்கும் உன் வாழ்க்கையின் நிலைமையானது மாறி சந்தோஷம் என்ற விஷயத்தை உன் வாழ்க்கையில் நானோ தருவேன். தங்கமே, வாழ்வில் எல்லா கவலைகளும் போதும். சந்தோஷத்தை மட்டும் மனதில் நிம்மதியாக வைத்துக்கொள். சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் ஒருவனுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? உன் வாழ்க்கையில் நான் அந்த முக்கியமான விஷயத்தை தருகிறேன். சந்தோஷம் வாழ்வில் யோகத்தையே தரும். ஒருவன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவன் வாழ்வில் அதையெல்லாம் நினைக்காமல் கடவுள் பார்த்து கொள்வான் என்று நினைத்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கிறானோ அவன் வாழ்வில் நிச்சயமாக சந்தோஷம் மட்டும்தான் வரும். கவலைப்படாதே, அமைதியாக இரு. எல்லாமே நடக்கும், சகலமும் நடக்கும். இந்த சிவனாகிய நான் உன் வாழ்வில் எல்லாவற்றையுமே தருவேன். நீதான் நினைக்கிறாய் சிவன் வேறு சாய் வேறு என்று. நான் தான் சாய். நீ என்னை எப்படி வேண்டுமானாலும் பார்த்துக்கொள். நான் தான் சாய். என்னுடைய தங்கமே, உருவம் மட்டும்தான் மாறி இருக்கிறது, பெயர்கள் மட்டும்தான் மாறி இருக்கிறது. ஆனால் மற்றபடி நீ கண்டிப்பாக எங்கள் இருவரையும் வைத்து பார்த்தாயானால் நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். நான் தான் சாய், நான் தான் சிவன். எல்லாமே உன்னுடைய மனதில் நான் தான் இருக்கிறேன். கவலைகள் வேண்டாம், எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுவேன் இந்த மகாதேவன். உன் வாழ்வில் எல்லா நிலையிலும் இந்த சிவன் இருப்பேன். உன் கஷ்டத்தை போக்குவேன். என்னுடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது, நீ வீட்டில் வைத்திருக்க என்னுடைய குடும்ப படத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதே போல உன் குடும்ப படத்தையும் நான் அழகாக மாற்றுவேன். அங்கங்கு நின்று சண்டை போட்டு கொண்டு இருக்கும் உறவுகள் அனைவரையும் சேர்த்து ஒரு அழகான ஒரு குடும்பமாக மாற்றுவேன். தங்கமே, நீயும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் பல்லாண்டு காலம் வாழ்வீர்கள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து ஏக்கங்களும் குறைந்து சந்தோஷங்கள் பெருக்கெடுத்து ஓடும். நீ அதை இன்ப வெள்ளத்தில் குதித்து சந்தோஷமாக இருப்பாய். காலம் போக போக கஷ்டம் வரும் என்று நினைக்கவே நினைக்காதே. சந்தோஷம் வந்துவிட்டது. காலம் முழுவதும் சந்தோஷம் மட்டுமே தான் உன் வாழ்க்கையில். தங்கமே, வயது பற்றியோ பணத்தை பற்றியோ குடும்பம் இல்லையே, அவரவர்கள் அங்கங்கு இருக்கிறார்களே, எந்த ஒற்றுமையும் இல்லாமல் இதை பற்றியெல்லாம் யோசிக்காதே. எல்லாம் படிப்படியாக நிம்மதியாக நடக்கும் நேரம் வந்துவிட்டது. அமைதியை மட்டும் நிலையாக வைத்துக்கொள். நான் உன் கண்முன் வருவேன். அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்காத நான் இன்று உனக்காக கொடுத்திருக்கிறேன் இந்த பிரதோஷ நேரத்தில் என்றால் நிச்சயமாக நல்ல விஷயத்திற்காக மட்டும்தான் இருக்கும். இந்த சிவன் என்றும் உன்னுடன் இருந்து உன்னை வாழ வைப்பேன். சந்தோஷமாக இரு, சிரித்து கொண்டே இரு. எனக்காக சிரி பார்க்கலாம். அழுத முகத்தோடு இருக்காதே, சற்று சிரி பார்க்கலாம். சிரித்து கொண்டே இரு. இந்த புன்னகை எப்பொழுதும் உன்னுடைய முகம் முழுவதும் இருக்கட்டும். நான் இருக்கிறேன். அமைதியாக சந்தோஷமாக இரு. இந்த சிவன் எப்பொழுதும் உன்னை தூக்கி விடுவேன். இந்த சாய் நிச்சயமாக உன்னை காப்பாற்றவும் செய்வேன். ஓம் சாய்ராம்.